ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீக்கெண்ட் தான் நாங்கள் வந்து ஜேஷோட பாட்டிக்கு சொந்த ஊரான திருப்பத்தூர் அங்கே தான் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து இவ செம்மையாக ஜாலியாக ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவ வந்து பேக்ரவுண்ட் சாங் வந்து காப்பிரைட்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அந்த சாங்கை வந்து வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் யாருன்னா குழந்தைங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க, வெளியில் போனால் ஹைப்பர் ஆகிடுவாங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், அவளோட க்யூட் மொமெண்ட்ஸு, அவளோட க்யூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாருமே அவளை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட்டு படுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப செம்மையாக இருக்குது. அது வந்து வீட்டுக்காகவே அங்கே இருக்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நான் வச்சிட்ருக்காங்க. அங்கே லெமன் ட்ரீ, அப்புறம் கொய்யா மரம் எல்லாம் இருந்தது. எங்களுக்கு தேவையானது எல்லா பழம் எல்லாமே நாங்கள் பறித்து எடுத்துக்கிட்டோம். நீங்களே கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இவ பாருங்கள், அந்த புளியை சாப்பிட்டுட்ருக்கா. அந்த புளியை சாப்பிட்ற ரியாக்ஷன்ஸ் பார்க்கணுன்ட்டு அந்த கூட வந்த குட்டீஸ்லாம் வந்து அவளை கொடுத்தாங்க. அவள் துப்பிடுவான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆக்சுவலாக அவள் லெமன் கூட வந்து லிக் பண்ணுவாள். அவளுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் யார் நம்ம குட்டீஸ் இருக்கான்றதையும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பசங்களுக்கும் அவள் கொடுக்குறா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே வந்து அத்திப்பழம் மரமும் நிறைய இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது. ஸோ எதுவுமே ஃப்ரூட்டாக இல்லை. ஸோ அந்த காயை பொரியல் பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு அந்த வீடியோ நான் போடுறேன். அந்த பொரியல் பண்ணுறத கண்டிப்பாக பாருங்கள். செம்ம என்ஜாயபுளாக இருந்தது. அவ்வளோ வீட்டில் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் பப்ஸு அண்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத சொல்லுங்கள். டாட்டா பாய் பாய், see you all.